இன்றைய தினமலர் செய்தியில் தமிழகத்தில் பாக்ஸான் நிறுவனம் 15,000 கோடி ரூபாய் முதலீடு என அமைச்சர் ராஜி தெரிவித்திருந்தார். அப்படி எதுவும் புதிய முதலீடு விவாதிக்கப்படவில்லை என பாக்ஸான் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எதை நம்பலாம்? கேரளாவில் மாணவிக்கு பேய் ஓட்டுவதாக சொல்லி பலாத்காரம் செய்த அவர் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி கொங்குப்பட்டியில் அரசு பள்ளியில் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனை தாக்கி மலத்தை அள்ள வைத்த புகாரில் வன்கொடுமை சட்டத்தில் ரமேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தார் சாலை அமைப்பு பணி ஊழல் நபர்களுக்கே மீண்டும் ஒப்பந்தம். நெல்லையில் தரமற்ற சாலைகளால் சர்ச்சை எழுந்துள்ளது. போதைப்பொருள் வழக்குகளில் 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் 8,983 பேருக்கு சிறை. பாக்ஸான் ஆப்கான் எல்லையில் பதற்றம், இருதரப்பு தாக்குதலில் பலர் உயிரிழப்பு. வணக்கம்.